ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று. ஆனால் உன்னை பார்த்தும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உன்னை சுற்றி நபர்கள் இருக்கின்றார்கள். நீ கஷ்டப்பட்டால் உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்களா? நீ நலமாக வாழ்வது உனக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பிறர் அறிந்து உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். உன்னுடைய நிலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. முன்னேற்றத்தை கண்டு கொண்டுதான் இருக்கின்றது. அது ஏனோ உனக்கு தெரியவில்லை. உன்னை பார்ப்பவர்களுக்கு அது புரிகின்றது. இறைவனின் துணை உனக்கு இருப்பதை அவர்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டிற்குள் நான் நுழைந்து விட்டேன். மகிழ்ச்சியான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை புத்தம் புது விடியலை இன்றைய தினத்தில் கண்டுவிட்டது. இன்று முதல் அதிர்ஷ்டமான நேரமும் அதிர்ஷ்டமான காலமும் உன் வாழ்க்கையில் கைகூடி வரும். வீட்டிற்குள் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் வெளியே அனுப்பி வைத்து விட்டேன். இனி எந்த ஒரு துன்பமும் தீங்கும் உனக்கு நேராது. உன்னுடைய மனதை போட்டு கவலைப்படுத்துவதற்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லா இடத்திலும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். இனி நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, அதிசயப்படக்கூடிய அளவிற்கு அத்தனையிலும் மாற்றத்தை நீ உணர்வாய். மனதிற்குள் ஆழமாக சில கஷ்டங்களை வைத்து இன்றளவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற அதை வேரோடு பிடுங்கி தூர எறிந்து விட்டேன். உன்னுடைய மனம் லேசாகிவிடும். பாரம் இழந்து இனி லேசாகிவிடும். எவ்வளவு நாள் நீ தவிக்கும் நிலையை நான் பார்த்து கொண்டிருப்பேன். அத்தனை தவிப்புகளையும் ஏக்கங்களையும் ஆதங்கங்களையும் நான் போக்கிவிட்டேன். இனி என்னால் எல்லாம் முடியும் என்று நீ புதிய உத்வேகத்தோடு செயல்பட இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய ஞாபகத்தில் தேவையில்லாத பல விஷயங்களை வைத்து கொண்டு இருப்பதால் அது நிரம்பி வழிகின்றது. பயணிக்க தேவையான விஷயங்களுக்கு இடமில்லாமல் சென்று விடுகின்றது. தேவையில்லாத நினைவுகளை எல்லாம் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு. தேவையான விஷயங்கள் பல உன் வாழ்வை வந்து சேரும். வாழ்க்கையை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றாய். இன்னும் என்ன எல்லாம் நடக்கப் போகின்றதோ என்று மனதிற்குள் ஒரு பயம் இருக்கின்றது. பயப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் துக்கமானதோ துயரமானதோ கடினமானதோ கிடையாது. நாம் பார்க்கின்ற பார்வையில்தான் அனைத்து விஷயமும் அடங்கி இருக்கின்றது. பிரச்சனையை பெரிதாக பார்த்தால் பெரிதாக தெரியும். ஒன்றும் இல்லை என்று நினைத்தால் காணாமல் போகிவிடும். இறைவனின் துணையை மட்டும் அதிக அளவில் பற்றி கொண்டு நீ இருப்பாயானால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சுலபமாக விடுபட்டு கொண்டே இருப்பாய். எல்லா நிலையிலிருந்தும் தப்பித்து வந்து விடுவாய். மீள முடியாத பிரச்சனையிலிருந்து எல்லாம் அழகாக மீண்டு வெளியே வந்து விடுவாய். அதற்கு முக்கியமான ஒன்றே ஒன்று இறைவனின் துணைதான். அது உன்னிடத்தில் நிறைய இருக்கின்றது. அதனால் எந்த ஒரு கவலையும் மனதிற்குள் பூட்டி வைத்து கொண்டு இருக்காதே. அத்தனையையும் வெளியே கொட்டிவிடு. என் பாதத்தில் வைத்துவிடு. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சிதான் உனக்கு. உன்னுடைய இல்லத்தில் நுழைந்த நான் ஒவ்வொரு விஷயங்களிலும் மாற்றத்தை கொண்டு வந்து உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தை நான் உன்னை அடைய வைப்பேன். நல்லது நடக்கும்.